அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம். அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நன்மக்கள் நம்மவர் மீது அல்லாஹ்வின் அன்பு மருளும் ஏற்றுவார். பேரன்பு மிகுந்தோரை, புனித ரமலானோடு நாம் பயணிக்கிறோம். நோன்பும் திருமுறை ஓதுதலும் இரவு கால அமல்களும் நல்ல பணிகளான ஜக்காத்து சதகா போன்றவற்றை நிறைவேற்றுவதிலும் கழிந்து கொண்டிருக்கிறார். இனிய பண்பாளர்களே, புனித ரமலான் பிறை 17 இந்த நாள் இஸ்லாத்தின் முதலாவதான அறப்போர் நிகழ்ந்திட்ட ஒரு நாள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 அன்று இந்த போர் தொடங்கியது. இந்த வரலாற்று காரணங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆம், அமைதி மார்க்கமான இஸ்லாம் மக்கமா நகரத்திலே இறுதியாக வெளிப்படுத்தியது அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய அழைப்பு பணியை அறிவார்ந்த ரீதியிலே மென்மையாகவும் தன்மையாகவும் ஹிக்மத்தோடும் அழகிய நல்லுரை வழியாகவும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த சில அறியாமைக்கார அண்ணல் நபிகளாரை அங்கு வாழ விடாத அளவிற்கு பல தொல்லைகள், அவரை கொலை செய்யும் அளவுக்கு கூட அவர்கள் வந்திருந்தார்கள். அதன் பிறகு ஹிஜ்ரத் உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். இருந்து மதீனாவிற்கு புறப்பட்டு சென்ற அந்த நாள், அங்கு சென்று இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்தது. கழிந்த பிறகு மறு ஆண்டில் ரமலான் மாதத்தில் இந்த போர் நிகழ்ந்தது. இந்த போரை தொடக்கியவர்களே மக்காவினுடைய அறியாமைக்காரர்கள், பழமைவாதிகள். ஆத்திரத்திலும் அழுக்காரிலும் அவர்கள் கிடந்ததனுடைய விளைவினாலே இந்த போரை தொடங்கினார்கள். ஆம், அவர்கள்தான் அங்கிருந்து கிளம்பி வந்தார்கள், மதீனாவை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு. ஆனால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எழுச்சி வாய்ந்திட்ட மதீனத்து முஸ்லிம்கள் மக்காவுடைய முஹாஜிர்களோடு கலந்து ஆலோசித்த போது, எல்லாருமே இறைவனுக்காக வேண்டி, உங்களுடைய உத்தரவுக்காக வேண்டி நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று அவர்கள் உறுதி தந்தார்கள். அதன் விளைவினாலே பத்ரை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள். மதீனாவில் இருக்கின்ற போது எதிரிகளின் தாக்குதல் தொடுத்தால் அது மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய சேதங்களையும் சேதாரங்களையும் ஏற்படுத்திவிடும் என்பதாலே அவர்கள் சென்றார். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, இதையும் நினைத்து பாருங்கள், இறைவன் உங்களை சிற்றுறக்கம் கொள்ளச் செய்து தன் சார்பிலிருந்து உங்களுக்கு மன நிம்மதியையும் அச்சமின்மையையும் ஏற்படுத்தினார். மேலும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஷைத்தான் ஏற்படுத்திய அசுத்தங்களை உங்களை விட்டு அகற்றுவதற்காகவும் உங்கள் இதயங்களை வலுப்படுத்துவதற்காகவும் அதன் மூலம் உங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவதற்காகவும் வானத்திலிருந்து உங்கள் மீது மழையும் பொழியச் செய்தான். அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 11வது. இன்னொரு வசனம் இப்படி சொல்லும், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வஅன்தும் அதில்லா. நீங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையினராக, சிறுபான்மையினராக, ஆள் பலம் ஆயுத பலம் அத்தனையிலும் கூட நீங்கள் குறைந்த அளவில் இருந்தபோது பதிலிலே உங்களுக்காக வேண்டி இறைவன் உதவி செய்து ஒரு மகத்தான மாபெரும் வெற்றி பேர்களை தந்தான் என்று இறைமறை கட்டிய கொடுக்கும். 1000 பேர்களுக்கு மேலாலே வெறித்தனம் கொண்ட கூட்டம் மக்காவிலிருந்து மதீனாவை தாக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற போது இங்கே தோழர்கள் ஏறத்தாழ 313 பேர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளாரை பொறுத்தவரை, அந்த தோழர்களை பொறுத்தவரை தங்களுடைய ஆயுத பலங்களோ வாகன பலங்களோ ஆள் பலங்களை அவர்கள் நம்பவில்லை. ஈமானிய பலம், இறை நம்பிக்கையினுடைய பலம், அதுதான். அதன் விளைவினாலே அந்த போர் நிகழவிருக்கின்ற அந்த முதல் நாள் இரவே நபிகளார் அத்தனை பேரையும் ஓய்வு கொள்ள செய்தார்கள். அல்லாஹ் பெரும் மழையை இறக்கி அந்த இடத்தையே குளிரச் செய்தான். ஆனால் அத்தனை பேரும் தத்தம் கூடாரங்களிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது அண்ணல் நபிகளார் அல்லாஹ்விடத்திலே
அவர்கள் தொழுது வணங்கி அழுது உருகி பிரார்த்தித்து நெஞ்சம் நெக்குருக நெக்குருக முறையிட்டார்கள். அகிலத்தின் அதிபதியே, மெய்ப்பொருளே, எங்களின் நிறைவா, போர் உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான போர், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான சண்டை. உண்மைக்கு வெற்றியைத்தான், பொய்மையை அசத்தியத்தை அழித்து மக்கத்து அரபு குறைஷியர் அகந்தையினாலும் திமிரினாலும் அநியாயமாக உன்னை எதிர்க்கின்றனர். உனது மார்க்கத்தை எதிர்க்கின்றனர், உனது தூதரை எதிர்க்கின்றனர். உனது நெறியை அழிக்க புறப்பட்டு வந்திருக்கும் இந்த நிராகரிப்பாளர்களை சும்மா விட்டு விடாது. நாளைய போரில் முழுமையாக விசுவாசித்து உனது நெறிக்காக வேண்டிய அர்ப்பணிப்புடன் வந்திருக்கும் இந்த அறப்போராட்ட வீரர்கள் தோற்றுவிட்டார். உண்மையான உன்னை வண்ணங்க தூய உனது நெறியை ஏற்று போற்றி பரப்ப, உன்னை அல்லாஹ் என்று சொல்ல இவ்வுலகில் ஒருவரும் இல்லாமல் போய்விடுவர். இறைவா, எங்களுக்கு வாக்களித்த வெற்றியைத்தான். அண்ணரார் கசிந்துருகி கண்ணீர் மல்கி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். உரிமையோடு கேட்டார்கள். அண்ணனின் கண்களிலிருந்து புறப்பட்டு வந்த கண்ணீர் பொன்னிற கன்னத்தின் வழியாக வடிந்து அவர்கள் தாடியையும் நினைத்து நெஞ்சில் ஓடி நிலத்தை தொட்டது. ஆம், அந்த வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய அருளாலே, அவனுடைய உதவிகளாலே தான் வந்ததை தவிர நம்முடைய பலம், நம்முடைய வலிமையின் மூலமாக அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. எனவேதான் அண்ணல் நபிகளாருடைய அந்த தோழர்களுடைய அந்த உணர்வுகள் அன்று எடுத்து காட்டப்பட்ட. ஆனால் எதிரிகளுக்கு அந்த இரவு பெரும் கொண்டாட்ட இரவாக இருந்தது. ஆம், நாளைய போரில் நாம் எதிர்த்து போர் புரிய போவது அனைத்து நிலைகளிலும் சிறுபான்மையாயிருக்கும் ஒரு சிறிய குழுவினரோடு தான் என எகத்தாழமாக பேசி எழிநகையாடி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கினர். ஆயுத பலம், வாகன பலம், உணவு பொருள்களின் பலம் ஆகிய அனைத்திலுமே அந்த அறப்போர் வீரர்கள் குறைந்திருந்ததை பார்த்து அந்த எதிரிகள் தப்பு கணக்கு போட்டு இன்ப சுகங்களிலே இரவையெல்லாம் அவர்கள் எங்கெங்கோ கழித்தார்கள். ஆம், அதன் விளைவித்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பண்பாளர்களே, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்திட்ட அந்த உண்மையான உணர்வுகளுக்கு உரித்தான அந்த நாள்தான் இந்த புனித பத்ர் நாள். எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஏகத்துவ சிந்தனையோடு இறைவனுக்காக வேண்டி எதையும் அர்ப்பணிக்கின்ற அந்த தியாக உணர்வோடு வாழ்கின்ற பண்பாட்டை நமக்கும் நல்லவர்களுக்கும் வழங்குவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.